வருகின்ற 9ஆம் தேதி திமுகவினுடைய மாநில மாநாடு துவங்குகிறது. இந்த மாநில மாநாட்டிற்கு பிறகு அடுத்த ஒரு வாரத்திற்குள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி அடையாளம் என அனைத்து முடிவெடுக்கப்படும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் தற்போது 28 இடங்கள், பெரிய கட்சி என்ற அடிப்படையில் 28 இடங்கள் பிரிக்கப்பட்டன. ஏனைய இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒற்றை இலக்கத்தில் தான் இடங்கள் ஒதுக்கப்பட இருக்கிறது. அனைத்து கட்சிகளுமே 21 கட்சிகள் தற்போது திமுக கூட்டணி இருக்கிறது. இதில் பெரும்பான்மையான கட்சிகளுக்கு ஒற்றை இலக்கத்தில் மட்டும்தான் இடம் கொடுக்கப்பட இருக்கிறது. 28 இடங்கள் காங்கிரஸ் கொடுத்ததன் மூலம் திமுக இந்த முறை 2021 தேர்தலைப் போலவே 173 இடங்களில் போட்டியிடுவதற்கான சாத்தியங்கள் இல்லை. குறைவாகத்தான் போட்டியிடுகிறார்கள். கடந்த தேர்தலைப் போல 173 இடங்களில் இல்லாமல் இந்த முறை குறைவாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேமுதிக உள்ளே வந்து இருக்கிறது. அதே போல ஒரு கட்சி என்ற ஒரு தொகுதி என்ற அடிப்படையில் பல்வேறு கட்சிகள் 5 கட்சிகள் உள்ளே வந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கான இடங்கள் கொடுக்க வேண்டும். இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை விட குறைவாகத்தான் திமுக இந்த முறை உதயசூரன் நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் நாங்கள் சுய சின்னத்தில் நிற்போம் என்று அவர்கள் கோரிக்கை வைத்த அடிப்படையில் கடந்த முறை 6 நின்ற அந்த எண்ணிக்கையும் தற்போது குறைவாக இருப்பதன் அடிப்படையில் சுதேசூரன் நிற்பதற்கான வேட்பாளர்கள் எண்ணிக்கையும் குறைந்து காணப்படும். திமுகவை பொறுத்தவரைக்கும் இடங்கள் அதிகமாக கொடுத்தாலும் பரவாயில்லை, அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் தான் மண்டல பொறுப்பாளர்கள் முதல் தொகுதி பார்வையாளர்களை தொடர்ச்சியாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக சார்பில் 3 வேட்பாளர்கள் நியமித்திருந்தார்கள் வருகின்ற மாநிலங்களவை உறுப்பினருக்காக. ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக கூடிய திருச்சி சிவா அவர்தான் மாநிலங்களவை குழு தலைவராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒதுக்கப்படும் என்று ஏற்கனவே திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, புதிதாக புதிய வேட்பாளராக ஒவ்வொரு முறையும் புதியவர்களுக்கு வாய்ப்பு தரப்படும். கடந்த முறை என்ஆர் இளங்கோவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல தொழில் ஜனத்தை சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு ஒதுக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் தற்போது சிறுபான்மைத்துறை சார்பில், அதாவது சிறுபான்மையில் ஒரு முக்கியமான ஆளாகவும் திமுகவினுடைய கொள்கை வீரராகவும் திமுகவினுடைய பிரச்சாரங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்களுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கூடுதலாக 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 3 இடங்கள் ஒதுக்கப்பட்டால் அப்துல்லாவுக்கும், புதுக்கோட்டை அப்துல்லாவுக்கும் இந்த முறை வாய்ப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்கான காரணம் காங்கிரஸ் திமுகவுடனான ஒப்பந்தத்தின் காரணமாக ஒரு இடத்தை காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக கூட்டணியில் ராஜ்யசபாவாக இருந்த வைகோ தற்போது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ப. சிதம்பரம், அந்த வரிசையில் சுதீஷ் அவர்களும் தற்போது தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தனக்கு கிடைத்த 4 இடங்களில் 2 இடங்களை தற்போது திமுக காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவுக்கு கொடுத்திருக்கிறது. இதன் மூலம் 2 இடங்கள் அவர்கள் கொடுத்திருக்கிறது. பல்வேறு இழுபறிகளுக்கு மத்தியில் விரைவில், அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் கூட இன்னும் ஒரே நாள், அதாவது இன்றைய தினத்தில் விட்டுவிட்டால் நாளை நாமினேஷன். எனவே இன்றைய தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திமுக தற்போது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது.